வணக்கம். தமிழ்நாட்டுல வானிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே போகுது. வரப்போற சில நாட்களுக்கு ரொம்பவே கடுமையான மழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ, இந்த விளக்கத்துல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி நடக்குது, நாம எப்படி இதுக்கு தயாராக இருக்கணும்னு விரிவாக பார்க்கலாம். இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி, தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் வருமா வராதா? அப்படி வந்தா நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகும்? சிம்பிளா சொல்லணும்னா பதில் ஆமாம். தீபாவளிக்கு பிறகு புதுசா காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகப் போகுது. அதனால அதிகாரிகள் ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆனா இந்த பாதிப்பை பார்க்கறதுக்கு நாம ரெட் அலர்ட் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே கனமழை நம்ம மாநிலத்தை ரொம்ப கடுமையா தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மழை எங்கோ ஒரு மூலையில மட்டும் பெய்யல. தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கனமழை பதிவாயிட்டு இருக்கு. குறிப்பா சேலம், நாமக்கல் மாதிரியான உள் மாவட்டங்கள்லயும் மழை கொட்டி தீர்க்குது. யோசிச்சு பாருங்க, வெறும் 24 மணி நேரத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரியான தெற்கு மாவட்டங்கள்ல 15 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகான மழை பதிவாகியிருக்கு. அதாவது 15 சென்டிமீட்டர் மழைங்கிறது சும்மா சாதாரணமான மழை கிடையவே கிடையாது. இவ்ளோ குறைஞ்ச நேரத்துல இவ்ளோ தண்ணி பேஞ்சா அது கடுமையான வெள்ளப்பெருக்க உருவாக்கும். அதுதான் இப்போ அங்க நடந்துட்டும் இருக்கு. இதோட உடனடி பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தெற்கு மாவட்டங்கள்ல தாழ்வான பகுதிகள் நிறைய இப்போதே தண்ணில மூழ்கிடுச்சு. வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்கும்னு சொன்ன எச்சரிக்கைகள்லாம் இப்ப உண்மை ஆகிட்டு இருக்கு. சரி, திடீர்னு ஏன் இவ்ளோ தீவிரமான மழை பெய்யுது? இதுக்கு என்னதான் காரணம்? இந்த பயங்கரமான மழைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் வங்கக்கடல்ல அடுத்தடுத்து உருவாகிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தான். சரி, இந்த சிஸ்டம் எப்படி உருவாகுதுன்னு ஒரு சின்னதா பாத்துருவோம். முதல்ல தீபாவளிக்கு அப்புறம் வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது கடல்லையே இன்னும் வலுப்பெற்று தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி நகர்ந்து வரும்போது தான் அது ரொம்ப தீவிரமான பரவலான மழையை நமக்கு கொடுக்கும். அடுத்ததா இந்த மழையால யாருக்கெல்லாம் பாதிப்பு வரப்போகுது? இது சென்னைக்கு மட்டுமான பிரச்சனையா இல்ல வேற யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும்? பருவமழைனா சென்னை, கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த நினைப்ப இப்ப மாத்திக்கோங்க. இந்த முறை இதோட தாக்கம் மாநிலம் முழுக்க உணரப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து டெல்டா பகுதிகள் வரைக்கும், தெற்கே மதுரையிலிருந்து குமரி வரைக்கும், ஏன் வட உள் மாவட்டங்கள்லயும் கூட, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய எல்லா பகுதியிலையும் கனமழை பெய்யும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பெய்யற இந்த மழை ஒரு முடிவே கிடையாது. இது வெறும் ஆரம்பம்தான். அதாவது நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற மழை வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான். வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், ஏன் புயல்கள் கூட உருவாகி தமிழ்நாட்டை கடக்க வாய்ப்பு இருக்கு. வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, அக்டோபர் கடைசியில ரெட் அலர்ட் வரலாம். அது மட்டும் இல்ல, நவம்பர் 2வது வாரம் 3வது வாரம்னு தொடர்ந்து தீவிரமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மழையிலிருந்து நமக்கு இப்போதைக்கு ஓய்வு இருக்காது. சோ மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, தீபாவளிக்கு அப்புறம் ரெட் அலர்ட் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். மழை ஏற்கனவே ரொம்ப கடுமையா இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்லயும் புயல்கள் வரலாம். முக்கியமா தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப தயாரா இருக்கணும். வானிலை ஆய்வாளர்கள் சொல்ற மிக முக்கியமான எச்சரிக்கை இதுதான். குறிப்பா அதிக ஆபத்து இருக்கிற பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நேரடி வேண்டுகோள். கடைசியா நாங்க உங்கள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். பருவமழை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. வரப்போற வாரங்களை சந்திக்க நீங்களும் உங்க சமூகமும் தயாரா இருக்கீங்களா? இப்பவே உங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரி பார்த்துக்கோங்க. பாதுகாப்பா இருங்க. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கவனிச்சுக்கோங்க.